அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். இன்றைய உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள். ராட்சத இலையில் சிக்கி மூழ்கிய சுற்றுலா படகு 3 பேரின் உடல்கள் மீட்பு. செங்கடலில் மீண்டும் பதட்டம். செங்கடல் மிக கொந்தளிப்பாக காணப்படுவதாகவும் மிகப்பெரிய அலைகள் எழும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. எகிப்தின் செங்கடல் பிராந்தியத்தில் உள்ள மர்சா ஆலம் நகரிலிருந்து சுற்றுலா பயணிகளை ஏற்றிக்கொண்டு உல்லாச படகு ஒன்று புறப்பட்டு சென்றது. 4 தளங்கள் கொண்ட அந்த படகில் அமெரிக்கா, ஜெர்மன், பிரிட்டன், போலாந்து, பெல்ஜியம், சுவிட்சர்லாந்து, பின்லாந்து, சீனா, ஸ்லோவாக்கியா, ஸ்பெயின், அயர்லாந்து ஆகிய நாடுகளைச் சேர்ந்த 31 சுற்றுலா பயணிகள் மற்றும் 13 ஊழியர்கள் என 44 பேர் பயணித்தார்கள். இந்த படகு நேற்று அதிகாலையில் செங்கடலில் சென்று கொண்டிருந்த போது ராட்சத அலையில் சிக்கியது. இதனால் கண்ணிமைக்கு நேரத்தில் படகு சாய்ந்து மூழ்கத் தொடங்கியது. இதுபற்றி தகவல் அறிந்த மீட்புக் குழுவினர் விரைந்து சென்று மூழ்கிக் கொண்டிருந்த படகில் இருந்த 28 பேரை மீட்டு கரைக்கு கொண்டு வந்தனர். அவர்களில் மிகவும் பாதிக்கப்பட்ட சிலர் ஹெலிகாப்டர் மூலம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். சில நிமிடங்களில் படகு முழுவதுமாக மூழ்கிவிட்டது. அதன் பின்னர் மீதமுள்ள 16 பேரை மீட்கும் பணியில் மீட்புக் குழுவினர் ஈடுபட்டுள்ளனர். இன்று 3 பேர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளனர். மேலும் 13 பேர் என்ன ஆனார்கள் என தெரியவில்லை. அவர்களை தேடும் பணி நடைபெற்று வருகின்றது. செங்கடல் கொந்தளிப்பாக காணப்படுவதால் ஞாயிறு மற்றும் திங்கள் ஆகிய நாட்களில் செங்கடல் பகுதிகளில் பயணம் மேற்கொள்ள வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இராணுவ மோதல்களால் ஏற்படும் ஆபத்துக்கள் காரணமாக செங்கடலில் படகுகளை இயக்குவதை பல்வேறு சுற்றுலா நிறுவனங்கள் நிறுத்திவிட்டன. சில நிறுவனங்கள் குறைந்த அளவிலேயே படகுகளை இயக்கும் சூழ்நிலையில் இந்த அனர்த்தம் நடைபெற்றுள்ளது. கனடா, மெக்சிகோ, சீனாவிலிருந்து இறக்குமதியாகும் பொருட்களுக்கு அதிகளவான வரி விதிக்க உள்ளதாக ட்ரம்ப் அறிவித்துள்ளமை சர்வதேச வர்த்தகத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கனடா மற்றும் மெக்சிகோவிலிருந்து இறக்குமதியாகும் பொருட்களுக்கு 25% வரி விதிக்கப்படும் என டொனால்ட் ட்ரம்ப் தற்போது அறிவித்துள்ளார். அமெரிக்காவில் சமீபத்தில் நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் குடியரசுக் கட்சி வேட்பாளராக போட்டியிட்ட டொனால்ட் ட்ரம்ப் வெற்றி பெற்றார். இதையடுத்து அமெரிக்காவின் 47வது ஜனாதிபதியாக வரும் ஜனவரி 20 ட்ரம்ப் பதவியேற்க உள்ளார். இந்த நிலையில் ஜனாதிபதியாக பதவியேற்ற பின்னர் நிர்வாக ரீதியாக மேற்கொள்ளப்படவிருக்கும் மாற்றங்கள் மற்றும் திட்டங்கள் குறித்து ட்ரம்ப் அறிவித்து வருகின்றார். அந்த வகையில் ஜனாதிபதியாக பதவியேற்ற பின்னர் கனடா மற்றும் மெக்சிகோவிலிருந்து இறக்குமதியாகும் பொருட்களுக்கு 25% வரி விதிக்கப்படும் என ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தனது சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் கூறியிருப்பதாவது: மெக்சிகோ மற்றும் கனடா வழியாக அமெரிக்காவுக்குள் ஆயிரக்கணக்கான மக்கள் நுழைகின்றனர். இதனால் குற்றங்களும் போதைப்பொருட் பழக்கமும் இதுவரை இல்லாத அளவுக்கு உயர்ந்துள்ளது என்பதை அனைவரும் அறிந்துள்ளோம். தற்போது திறந்த நிலையில் இருக்கும் அமெரிக்க எல்லை வழியாக மெக்சிகோவில் இருந்து வரும் ஆயிரக்கணக்கான மக்களை தடுத்து நிறுத்த முடியாத நிலை உள்ளது. ஜனவரி 20 எனது பல்வேறு நிர்வாக உத்தரவுகளில் ஒன்றாக மெக்சிகோ மற்றும் கனடாவில் இருந்து அமெரிக்காவின் திறந்த எல்லை வழியாக வரும் அனைத்து பொருட்களுக்கும் 25% வரி விதிப்பதற்கான உத்தரவில் நான் கையெழுத்திடுவேன். அமெரிக்காவுக்குள் சட்டவிரோத குடியேற்றம் தடுத்து நிறுத்தப்படும் வரை இந்த உத்தரவு அமலில் இருக்கும். நீண்ட காலமாக நீடித்து வரும் இந்த பிரச்சினைக்கு மெக்சிகோ மற்றும் கனடாவால் எளிதாக தீர்வு காண முடியும். எனவே அவர்கள் தங்கள் அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஆனால் இதுவரை மெக்சிகோவும் கனடாவும் அதற்கான விலையை கொடுத்தியாக வேண்டும் என்று ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். காசாவில் மருத்துவமனைகள் மீது இஸ்ரேல் நடத்தி வரும் தொடர்ச்சியான தாக்குதல்களில் 1000 மருத்துவ பணியாளர்கள் இதுவரை கொல்லப்பட்டிருப்பதாக ஐநாவின் சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. காசாவில் இஸ்ரேல் நடத்தும் கொடூரமான தாக்குதலில் மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் சுகாதார உத்தியோகத்தர்கள், ஆம்புலன்ஸ் டிரைவர்கள், சுகாதார தொண்டர்கள் உட்பட 1000 பேர் வரை இதுவரை கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல மருத்துவமனைகள், மருத்துவ பணியாளர்கள் மீது இஸ்ரேல் நேரடியாக தாக்குதல் நடத்தி போர்க்குற்றத்தில் ஈடுபட்டுள்ளது. 310க்கும் மேற்பட்ட மருத்துவ பணியாளர்களை பணி செய்ய விடாமல் இஸ்ரேல் படைகள் கைது செய்து சித்திரவதை மற்றும் மரண தண்டனைக்கு உட்படுத்தியுள்ளார்கள் எனவும் குற்றச்சாட்டுகள் வெளியாகியுள்ளது. அக்டோபர் 7 காசாவில் ஆக்கிரமிப்பை தொடங்கிய இஸ்ரேல் இராணுவம் தொடர்ச்சியாக மருத்துவமனைகள், சுகாதார கட்டமைப்புகள் மீது நடத்தும் தாக்குதல்களுக்கு பல அமைப்புகள் கண்டனம் வெளியிட்டாலும் கூட இஸ்ரேல் தன்னுடைய நடவடிக்கையை தொடர்ச்சியாக நடத்தி வருகின்றது. அண்மையில் கூட கமால் அத்வான் மருத்துவமனையின் இயக்குனர் டாக்டர் கஷாம் அபுஷாபியா மீது நடத்தப்பட்ட தாக்குதலையும் இது சுட்டிக்காட்டியுள்ளதுடன் அவர் ஒரு அறுவை சிகிச்சை முடித்து அறையை விட்டு வெளியேறும் போது வெடிகுண்டு வீசி காயப்படுத்தப்பட்டார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலுக்கு இராணுவ உதவி வழங்கும் அமெரிக்கா, பிரிட்டன், ஜெர்மனி, பிரான்ஸ் போன்ற நாடுகள் இந்த இனப்படுகொலை போருக்கு துணையாக இருப்பதாகவும் பாலஸ்தீன மனித உரிமை அமைப்புகள் குற்றம் சுமத்தியுள்ளன. இதே நேரத்தில் லெபனானிலும் தொடர்ச்சியாக மருத்துவமனைகள், மருத்துவ பணியாளர்கள், மருத்துவர்கள் மீதான தாக்குதலை இஸ்ரேல் தொடர்ந்து விரிவடைய செய்திருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது.
பெண்களுக்கு எதிரான வன்முறையை முடிவுக்கு கொண்டுவர வலியுறுத்தி 100க்கும் அதிகமான பெண்கள் மேலாடையின்றி பிரான்ஸ் தலைநகரில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பெண்களுக்கு எதிரான வன்முறை முடிவுக்கு கொண்டுவரப்பட வேண்டும் என்று அவர்கள் முக்கிய கோரிக்கை வைத்தனர். கருப்புடை அணிந்து சாலையில் குவிந்த பெண்கள் மேலாடைகளை கழற்றி கையில் கரும்புகைகளை கக்கும் கருவிகளை ஏந்தியவாறு கருப்பு துணிகளை ஏந்தி முழக்கங்களை எழுப்பினர். போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் தங்கள் மார்பில் ஆங்கிலம், பிரெஞ்சு மற்றும் குர்திஷ் மொழிகளில் பெண்ணுரிமை கோரும் வாசகங்களை எழுதியிருந்தார்கள். பெண்களுக்கு எதிரான வன்முறையை ஒழிப்பதற்கான சர்வதேச நாளையொட்டி சர்வதேச பெண்கள் உரிமைகள் இயக்கம் இந்த போராட்டத்தை நடத்தியுள்ளது. இந்த போராட்டம் குறித்து பெண்கள் விடுதலை இயக்கம் தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டுள்ளதாவது: சர்வதேச பெண்கள் உரிமைகள் இயக்கம் மற்றும் பெண்கள் விடுதலை இயக்கம் சார்பில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 100க்கும் அதிகமான பெண் ஆர்வலர்கள் பாரிஸில் சமரசமற்ற போராட்டத்தை முன்னெடுத்துள்ளார்கள். இரையாட்சி, சர்வதிகாரங்கள், போர்கள் மூலம் ஒடுக்கப்படும் பெண்களுக்காக இந்த கவனஈர்ப்பு போராட்டம் நடைபெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னதாக பிரான்ஸ், இத்தாலி ஆகிய நாடுகளில் ஆயிரக்கணக்கான பெண்கள் மற்றும் ஆண்கள் பெண்களுக்கு நேரும் கொடுமைகளுக்கு எதிராக பேரணியில் ஈடுபட்டனர். உடல் ரீதியாகவும், மன ரீதியாகவும், பாலியல் ரீதியாகவும் என பல்வேறு விதங்களில் பெண்கள் துன்புறுத்தப்படுவதற்கு எதிராக இந்த போராட்டம் நடைபெற்றது. பெண்களுக்கு எதிரான வன்முறையை ஒழிப்பதற்கான சர்வதேச நாளாக நவம்பர் 25ஆம் தேதி ஐக்கிய நாடுகள் சபை அறிவித்துள்ளது. பெண்களுக்கு எதிரான வன்முறைகள், பிரச்சினைகள், பெண்களுக்கு எதிராக மறைக்கப்படும் உண்மைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கத்தில் இந்த நாள் கடைபிடிக்கப்பட்டு வரும் என்றமை குறிப்பிடத்தக்கது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இலங்கை, இந்தியா மற்றும் பல்வேறுபட்ட ஆசிய நாடுகளில் மிக பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியாவின் தமிழ்நாடு மற்றும் அண்டிய மாநிலங்களிலும் இலங்கையின் பல மாவட்டங்களிலும் இந்த தாளமுக்கம் காரணமாக ஏற்பட்டுள்ள மழை நிலைமை மிகப்பெரிய அளவிலான நடைமுறை சிக்கல்களை ஏற்படுத்தியுள்ளது. பல மாவட்டங்கள் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் பாடசாலைகள், கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இந்த சூழ்நிலையில் வங்கக்கடலில் இன்றைய தினம் பெங்கல் புயல் உருவாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்றைய தினம் புயலாக மாறுகின்றது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாறும் சூழ்நிலை உறுதியாக இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதிகள் மற்றும் அதனையொட்டிய பூமத்திய ரேகையொட்டி கிழக்கிந்திய பெருங்கடல் பகுதிகளில் நேற்று காலை காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகியிருந்தது. இந்த மண்டலம் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளிலும், இலங்கையின் திருகோணமலையிலிருந்து தென்கிழக்கே சுமார் 310 கிலோமீட்டர் தொலைவிலும், நாகையிலிருந்து தெற்கு தென்கிழக்கே 590 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுவையிலிருந்து தெற்கு தென்கிழக்கே 710 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னையிலிருந்து தெற்கு தென்கிழக்கே 800 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது. இந்த தாளமுக்கம் இன்றைய தினம் புயலாக வலுப்பெறக்கூடும். அடுத்தடுத்த 2 தினங்களில் மேலும் வடக்கு வடமேற்கு திசையில் இலங்கை கடலோர பகுதிகளை ஒட்டிய தமிழக கடலோர பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் என பெயரிடப்பட்டுள்ளது. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மற்றும் புயல் உருவாகும் சூழ்நிலை காரணமாக தமிழகத்திலும் இலங்கையிலும் பல இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மழை காணப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர் மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளின் பல்வேறுபட்ட பகுதிகளிலும் அதிகமான மழையும், ஒரு சில மாவட்டங்களில் கனமழையும் பெய்யக்கூடும். அதேபோல சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், அரியலூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டங்களிலும், இலங்கையின் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார், மட்டக்களப்பு, திருகோணமலை, அம்பாறை பிரதேசங்களிலும் மிக கடுமையான மழை பெய்யும் வாய்ப்புகள் இருப்பதால் வெள்ள அபாயமும், வெள்ளத்தினால் தாழ்நில பகுதியில் இருக்கும் மக்களும் மிகப்பெரிய சிக்கல்களை எதிர்நோக்கலாம் என இலங்கை, இந்திய வானிலை ஆய்வு மையங்கள் கூட்டாக தெரிவித்துள்ளது. உக்ரைனுக்கு வான்வெளி பாதுகாப்பு அமைப்பை அனுப்பவுள்ளதாக ஜெர்மனி தெரிவித்துள்ளது. ரஷ்யாவுக்கு எதிரான போரில் உக்ரைனுக்கு ஆதரவாக IRIS-T ரக வான்வெளி பாதுகாப்பு அமைப்புகளை ஜெர்மனி அனுப்புவதாக உறுதியளித்துள்ளது. ஜெர்மனி உக்ரைனுக்கு 2 மீடியம் ரேஞ்ச் SLM மற்றும் ஷார்ட் ரேஞ்ச் SLS ஆகிய IRIS-T வான்வெளி பாதுகாப்பு அமைப்புகளை இவ்வாண்டின் இறுதிக்குள் அனுப்பவுள்ளதாக அறிவித்துள்ளது. ஜெர்மன் அரசாங்கத்தின் உக்ரைன் நிலைமையை கண்காணிக்கும் மையத்தின் தலைவர் ஜெனரல் கிறிஸ்டியன் ஃப்ரைங் இத்தகவலை உறுதிப்படுத்தினார். ஜெர்மனியின் மேலும் சில வான்வெளி பாதுகாப்பு அமைப்புகள் வருகின்ற நாட்களில், வாரங்களிலும் சில தாக்குதல் ட்ரோன்களுடன் சேர்ந்து உக்ரைனுக்கு அனுப்பப்பட உள்ளது. ஜெர்மனி சான்சலர் ஓல்ஃப் ஷோல்ஸ் உக்ரைனுக்கு மொத்தம் 17 IRIS-T பாதுகாப்பு அமைப்புகளை செப்டம்பரில் வழங்குவதாக அறிவித்தார். இத்துடன் விமானங்கள், ஹெலிகாப்டர்கள், ட்ரோன்கள் மற்றும் குரூஸ் ஏவுகணைகளை எதிர்க்க இது வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே ரஷ்யா உக்ரைன் போரில் உக்ரைனுக்கு ஆதரவாக பயன்படுத்த வழங்கப்பட்ட ஆயுதங்களை ரஷ்ய எல்லைக்குள் பயன்படுத்துவதனால் பதற்றம் நீடித்து வரும் சூழ்நிலையில் ஜெர்மனியின் இந்த அறிவிப்பு ரஷ்யா, ஜெர்மனி இடையிலான முறுகலை மேலும் அதிகப்படுத்தியுள்ளது.
அக்டோபர் 7ஆம் தேதி ஹமாஸ் இஸ்ரேலுக்குள் நடத்திய தாக்குதல்கள் குறித்து விசாரணைகள் நடத்தி வரும் சுயாதீன சிவில் விசாரணை ஆணையம் ஹமாஸின் தாக்குதலை தடுப்பதில் தோல்வியடைந்திருப்பதாக பல்வேறுபட்ட அரசு அதிகாரிகள் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருப்பதுடன் இந்த தாக்குதல் குறித்து ஏற்கனவே பல புலனாய்வு தகவல்கள் வெளியாகிய பின்னரும் ஆஸ்திரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு, முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர்கள் மற்றும் இஸ்ரேலின் பாதுகாப்பு சேவைகளின் தலைவர்கள் அலட்சியமாக இருந்துள்ளதாக குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார்கள். இந்த கமிஷன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இஸ்ரேல் அரசு தலைவர்களின் கடுமையான தோல்வியே இதற்கு காரணம் எனவும், முழுமையாக இதனை தடுப்பதற்கு அவர்களுக்கு வாய்ப்பு இருந்தும் இதை தடுக்கவில்லை என்றும் அந்த பணியகம் மிகப்பெரிய குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருப்பதுடன் இதுகுறித்து நெதன்யாகு மற்றும் அவருடைய கூட்டாளிகள் மீது சுயாதீன நீதிமன்ற விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளது. வடக்கு காசாவில் ஹமாஸ் இயக்கத்தினரும் வடக்கு இஸ்ரேல் மீது ஹிஸ்புல்லாவும் தொடர்ச்சியாக சரமாரியான தாக்குதல்களை நடத்தி வருவதால் இஸ்ரேலிய இராணுவம் புதிய சிக்கல்களை சந்திக்க நேர்ந்துள்ளது. குறிப்பாக வடக்கு காசாவில் ரோந்து பணியில் ஈடுபடும் இஸ்ரேலிய இராணுவத்தினர் மீது ஹமாஸின் அல்கசாம் படைப்பிரிவு நடத்திய தாக்குதலில் நேற்றைய தினம் 3 இஸ்ரேல் இராணுவத்தினர் கொல்லப்பட்டார்கள். இன்றைய தினத்திலும் ஹமாஸ் இயக்கத்தினருக்கும் இஸ்ரேல் இராணுவத்தினருக்கும் இடையில் நேருக்கு நேர் துப்பாக்கிச் சண்டைகள் இடம்பெற்றதில் இஸ்ரேல் இராணுவம் கணிசமான சேதங்களை சந்தித்துள்ளது. அதேபோல வடக்கு இஸ்ரேலின் கிரியாத் சோம்னா, மெட்டுலா மற்றும் பல்வேறுபட்ட பகுதிகளின் மீது ஹிஸ்புல்லா நடத்தி வரும் தொடர் ஏவுகணை தாக்குதல் காரணமாக வடக்கு இஸ்ரேல் முழுவதும் சைரன் ஒலிக்க விடப்பட்டு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக ஹிஸ்புல்லா தங்களுடைய தாக்குதலை வடக்கு இஸ்ரேலுக்குள் அதிகப்படுத்திய காரணத்தினால் வடக்கு இஸ்ரேலின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டிருப்பதாக அந்த பகுதிகளின் கவர்னர் தெரிவித்துள்ளார்கள். இத்துடன் உலகின் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள். இந்த காணொளி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.